நடுவர் அவர்களே, உலகிலேயே அதிக அழகிகளை வைத்திருக்கிற நாடு, பெருமை இருக்கிற நாடு எதுன்னு கேட்டா அது வெனிசுலா. உலகத்திலேயே மிக அறிவாளிகளை வைத்திருக்கிற நாடு அப்படின்ற பெருமையை சேர்த்திருக்குதுன்னு சொன்னா அது பின்லாந்து கிடையாது. அந்த வரலாறை மாத்தணும்னு சொன்னா அதிக அழகிகளும் அதிக அறிவாளிகளும் இருக்கிற நாடு காஞ்சி சங்கரா கலை கல்லூரி என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கணும். அது ஏன் பொண்ணுகளை அழகின்னு சொன்னா எங்க பசங்களை அறிவாளின்னு சொன்ன தெரியுமா? இந்த அழகை மேய்க்கிறதுக்கு அறிவு ரொம்ப அவசியம், முக்கியமா. கண்டிப்பா. ஏன்னா எப்பவுமே கல்யாணம் பண்ணும்போது கல்யாண பொண்ணு கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஆமா, மண்டபத்துக்கு கல்யாண பொண்ணு கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஏன்னா ஆப்பு அவ்வளவு சீக்கிரம் வராது, மாப்பிள்ள கொஞ்சம் லேட்டா தான் வரும். நல்லா பாருங்க, ஒரு வார்த்தை உண்டு, திருமணங்கள் எங்க நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்தில். திருமணங்கள் எங்க நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்தில். அவ்வளவு தூரத்துல தப்பு நடந்தா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? எங்கேயோ யாரோ பண்ண தப்புக்கு நாங்க மாட்டிக்கிறோம். இன்னைக்கு அருமையான கேள்வி, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா? இல்லை இல்லை. இன்று மன பொருத்தத்தை பார்த்து மன வாழ்க்கை அமையவில்லை, பண பொருத்தத்தை பார்த்து தான் மன வாழ்க்கை அமைகிறது. சில்லறை இல்லைன்னா கல்லறை போற வரைக்கும் எவனும் நம்மள மதிக்க மாட்டான். சார், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, வருமானம்னு ஒரு சொல் இருக்கு உங்களுக்கு. ஆமா, வரு கூட்டல் மானம். உங்களுடைய மானமே உங்கள் வருமானத்தை வைத்து தான் இருக்கிறதே தவிர சொந்த பந்தத்தினால ஒரு யூஸும் கிடையாது.